வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஃபுட் அண்ட் இன்ஃபர்மேஷன் தமிழ். வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம ரொம்ப ஹெல்த்தியான ஹோம்மேட் ஃப்ரூட் அண்ட் சாக்லேட் ரெசிபி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இது ரொம்ப டேஸ்டி, ஹெல்த்தி அண்ட் நியூட்ரிஷியஸ். நான் இன்னைக்கு 150 கிராம் வெல்லம் எடுத்திருக்கேன். இந்த வெல்லத்தை தண்ணியில் நல்லா கரைச்சி வடிகட்டி எடுத்துக்கோங்க. இதை பாகு காய்ச்சிக்கலாம். கம்பி பதம் வர வரைக்கும் நம்ம இதை காய்ச்சி எடுத்துக்கலாம். இது கம்பி பதம் வந்ததுக்கு அப்புறமா அதை ஒரு பவுலில் ஊற்றிக்கோங்க. அந்த வெள்ளைப்பாகு நல்லா ஆறுனதுக்கு அப்புறமா அதில் 3 டேபிள் ஸ்பூன் உலர் திராட்சை, 5 அத்திப்பழம் குட்டி குட்டியாக கட் பண்ணி இதில் சேர்த்துக்கோங்க. 5 பேரிச்சம்பழம் சின்னதாக கட் பண்ணி இதில் ஆட் பண்ணிக்கோங்க. நான் இன்னைக்கு நட்ஸ்க்கு பாதாம், முந்திரி, வறுத்த வேர்க்கடலை இது எல்லாத்தையும் குட்டி குட்டியாக கட் பண்ணி இதில் ஆட் பண்ணிக்கிறேன். இதை தவிர உங்களுக்கு விருப்பமான வேற எந்த நட்ஸு, எந்த ட்ரை ஃப்ரூட்ஸ்னாலும் நீங்கள் இதெல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். அதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதில் வறுத்த வேர்க்கடலை பொடி பண்ணி வச்சு இதில் 3 ஸ்பூன் நான் ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நமக்கு இந்த மாதிரி பால் மாதிரி பிடிக்கிற கன்சிஸ்டன்சியில் வேணும். உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் லிக்விடாக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் இன்னொரு ஸ்பூன் கூட தாராளமாக பொடி பண்ணி வச்ச வறுத்த வேர்க்கடலையை ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி இந்த பால் மாதிரி பிடிக்கிற கன்சிஸ்டன்சி வர வரைக்கும் நீங்கள் அதை ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் இதை எந்த ஷேப்லனாலும் நீங்கள் இதை ரெடி பண்ணிக்கலாம். இப்போ நம்ம சாக்லேட் ரெடி பண்ணிக்கலாம். ஒரு டபுள் பாய்லரில் நம்ம சாக்லேட்டை மெல்ட் பண்ணிக்க போகிறோம். ஒரு பேனில் தண்ணி ஊற்றி அதை நல்லா சூடு பண்ணிக்கோங்க. அது மேலே இன்னொரு பவுல் வச்சு நம்ம இதில் சாக்லேட்டை வச்சிங்கன்னா சாக்லேட் மெல்ட் ஆகிடும். நான் இன்னைக்கு டைரி மில்க் சாக்லேட் யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் டார்க் சாக்லேட் கூட இதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். சாக்லேட் நல்லா மெல்ட் ஆயிடுச்சு. இப்போ நம்ம ஃப்ரூட் அண்ட் நட் பால்ஸை மெல்டட் சாக்லேட்டில் டிப் பண்ணி நல்லா ரோல் பண்ணி எடுத்து தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இந்த சாக்லேட்டை நீங்கள் 2 hours ஃப்ரீசரில் வச்சு ஃப்ரீஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. அவ்வளோதாங்க, நம்ம ஹோம்மேட் ஃப்ரூட் அண்ட் நட் சாக்லேட் ரெடி ஆயிடுச்சு. இது ரொம்ப டேஸ்டி அண்ட் ஹெல்த்தி அண்ட் நியூட்ரிஷியஸ். நீங்கள் இதை ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் 1 month வரைக்கும் ரெஃப்ரிஜிரேட்டரில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். நம்ம வீட்டில் உள்ள குட்டீஸ் சாக்லேட் வேணும்னு கேட்கும்போது நீங்கள் இதை எடுத்து கொடுத்துக்கலாம். இது ரொம்ப ஹெல்த்தி. இந்த ரெசிபி உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா கீழே உள்ள ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.